பரிசுத்தமான தேவனுக்கு துதியும் மகிமையும் கனமும் உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இனிதான நல் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாளிலும் டேவித் ஜீசஸ் என்கின்ற தினசரி தொகுப்பினை இவ்வலையொலியின் மூலம் சற்று நேர தேவ வார்த்தையை கேட்பதற்காக அவளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றதான உங்களை மாராநாத ரிவைவல் சர்ச் கத்தார் சார்பாக மிக மகிழ்வுடன் வாழ்த்துகின்றேன். இறைமைந்தன் இயேசு கிறிஸ்துவின் நாள் நாமம் உங்களோடு இருப்பதாக. ஆமேன். இன்றைய நாளுக்கான வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதின 1 நிருபம் 15வது அதிகாரம் அதன் 57வது வசனம். நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம், கிறிஸ்து இயேசுவிற்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அன்பர்களே, வாசிக்க கேட்ட இந்த வசனத்தில் நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற ஒரு முறை கூட சொல்லுகின்றேன், நமக்கு ஜெயம் கொடுக்கின்ற அல்லேலுயா. பாருங்கள் பிரியமானவர்களே, நம்முடைய தேவாதி தேவன் நம்மை தெரிந்து கொண்டு தமக்காய் பணி செய்வதற்காக, அவரோடு நம்மை இன்னும் அதிகமாய் ஒன்றிணைப்பதற்காக செய்கின்ற செயல்பாடுகளிலெல்லாம் தோல்வியை காணாமல் ஒரு ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற மகத்தான வார்த்தையையும் செயலையும் நமக்கு செய்திருக்கின்றார். நீங்கள் எந்த சூழ்நிலைகளிலும் இருந்து தேவனுடைய செயலினை அறிய வேண்டும் அல்லது கிரியை செய்ய வேண்டும் என்று எண்ணுவீர்களானால் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும், அந்த காரியத்தினை செய்வதற்கு பாதையை ஏற்படுத்தியதே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஆகவே தோல்வி என்னை பின்தொடருமோ என்கின்ற பயம் நம்மிலே காணப்பட வேண்டாம். நமக்கு நிர்ணயிக்கப்பட்ட காரியத்திற்கு செயல்பட வைத்ததே அவருடைய கிரியை. ஆகவே அன்பர்களே, நேற்றைய துன்பம் எல்லாவற்றையும் இப்போதே தேவ சமூகத்திலே வைத்து, ஏன் ஆண்டவரே இப்படி ஆயிற்று என்று சோர்ந்து போன நிலையோடு கேட்பீர்களானால் அதற்கான பிரதிபலன்களை காண்பித்து தருவார். வெகு விரைவாக உணர்த்தி காட்டுவார். நம்மை ஆபத்து மோசங்களுக்கெல்லாம் விலக்கி காத்த தேவன் கைவிடுவாரோ? இல்லை, இல்லவே இல்லை. சற்று தாமதித்தாலும் அதற்கு பின்பாக அதனை உணரும்போது ஜீவ விருட்சம் போல இருக்கும். சற்று கண்களை மூடலாமா? தேவாதி தேவனை ஸ்தோத்தரிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தேவனே, உமக்கு துதி கனம் மகிமை. மீட்பரின் நாமம் மகிமைப்படட்டும். எங்களுடைய எல்லா காரியங்களிலுமே ஜெயம் கொடுக்கின்ற கர்த்தாதி கர்த்தர், தேவாதி தேவன், ராஜாதி ராஜன், தயாள பிரபு தேவனே, உமக்கு நன்றி ஐயா. இன்றைய நாளினை உம்முடைய திட்டம் போல் நடப்பியும் என்னை அதற்கான முறையிலே தயார்படுத்தும். நல்ல பக்குவங்களை தாரும். இன்ப இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கின்றோம். எங்கள் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல தேவனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமான தேவஜனமே, தேவன் இன்று நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்து நமக்கான ஜெயத்தை அவர் தருவாராக. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம்.